இந்த வீடியோவில் Sqlite 3ல வந்து எப்படி வந்து டேபிளும் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி டேபிள் எவ்வாறு கிரியேட் செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெஸ்க்டாப்பில் ஒரு டேட்டாபேஸ் என்ற பேரில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் தொடர்ந்து அதில் பாத்தில் வந்து சிஎம்டியை ஓப்பன் பண்ணுறேன். தொடர்ந்து Sqlite 3 என்று கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு அங்கே தொடர்ந்து அங்கே user_db என்று கொடுத்து .db என்று கொடுத்தோம்னா எங்களுக்கு அதில் வந்து user_db என்ற பேரில் வந்து டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடும். தொடர்ந்து .database என்று கொடுத்துட்டு என்டர் பண்ணுவமாக இருந்தால் எங்களுக்கு வந்து அந்த டேட்டாபேஸ் என்ற ஃபோல்டரில் நாங்கள் கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் என்ற ஃபோல்டருக்கு user_db என்ற பேரில் வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். தொடர்ந்து அதுக்குள்ளே வந்து டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் டேபிள் என்று கொடுத்து அங்கால டேபிள் நேம் கொடுப்போம். கிரியேட் டேபிள் என்று கொடுத்து அங்கால டேபிள் நேம் கொடுத்து யூசர் என்று கொடுத்து ப்ரேக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிவிட்டு தொடர்ந்து அதுக்குள்ளே வந்து என்னென்ன காலம் வந்து கிரியேட் பண்ண போகிறோமோ அதை கொடுப்போம். ஐடி இன்ட் ப்ரைமரி கீ என்று கொடுத்து அங்கால வந்து not null என்று கொடுக்குறோம். தொடர்ந்து ஐடி இன்ட் not ப்ரைமரி கீ என்று கொடுத்து அங்கே not null கொடுத்து காமா கொடுத்துட்டு என்டர் பண்ணுறோம். தொடர்ந்து நேம் கிரியேட் பண்ணுறோம். நேம் கிரியேட் பண்ணுறோம். அது வந்து டெக்ஸ்ட் என்ற டேட்டா டைப்பை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நேம் கிரியேட் பண்ணுறோம். டெக்ஸ்ட் என்ற டேட்டா டைப்பும் இதுவும் வந்து not null என்று கொடுத்துட்டு என்டர் பண்ணுறோம். தொடர்ந்து காமா கொடுத்து என்டர் பண்ணுறோம். தொடர்ந்து அட்ரஸ் கிரியேட் பண்ணுறோம். அது வந்து டெக்ஸ்ட் என்ற டேட்டா டைப் தான். டெக்ஸ்ட் என்று கொடுத்து அங்கால ஸ்பேஸ் விட்டு not null என்று கொடுத்து காமா கொடுத்து என்டர் பண்ணுறோம். தொடர்ந்து இப்படி வந்து அடுத்த வந்து சேலரி கிரியேட் பண்ணுறோம். கொலமா அது ரியல் என்ற டேட்டா டைப் அங்காலையும் வந்து not null என்று கொடுத்து காமா கொடுத்துட்டு என்டர் பண்ணுவோம். not null கொடுத்து காமா கொடுத்துட்டு என்டர் பண்ணுவேன். தொடர்ந்து காமா கொடுக்கல இவ்வளோ தான் ப்ரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணி அடுத்த செமிகோலன் கொடுத்து இப்படியே வந்து என்டர் பண்ணுவோமாக இருந்தால் இப்போ எங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணின யூசர் என்ற டேபிள் வந்து க்ரியேட் ஆகிட்டு தொடர்ந்து .tables என்று கொடுத்து என்டர் பண்ணுவோமாக இருந்தால் நாங்கள் க்ரியேட் பண்ணின யூசர் என்ற டேபிள் வந்து எங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ தொடர்ந்து வந்து டேட்டா எப்படி வந்து இன்சர்ட் செய்வது என்பது பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். தொடர்ந்து டேட்டா எப்படி இன்சர்ட் செய்வது என்பது பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். இன்சர்ட் இன்டு யூசர் என்ற டேபிள் தான் க்ரியேட் பண்ணாங்க. இன்சர்ட் இன்டு யூசர் தொடர்ந்து ப்ரேக்கெட்டுக்கு வந்து என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் கொடுக்கணுமோ ஐடி கொடுக்கணும், நேம் கொடுக்கணும், அட்ரஸ் கொடுக்கணும், அடுத்து வந்து சேலரி கொடுக்கணும். இன்சர்ட் இன்டு யூசர் ப்ரேக்கெட்டுக்கு வந்து ஐடி நேம் அட்ரஸ் சேலரி அங்கால ப்ரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேல்யூஸ் என்று கொடுத்து என்னென்ன வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த ப்ரேக்கெட்டுக்கு வந்து இன்சர்ட் பண்ண வேண்டிய வேல்யூஸை வந்து கொடுத்துட்டு வேல்யூஸ் ப்ரேக்கெட்டுக்கு வந்து முதலாவது ஐடி கொடுக்குறோம், அடுத்த வந்து நேம் கொடுக்குறோம், அடுத்த வந்து அட்ரஸ் கொடுக்குறோம் காமா கொடுத்துட்டு அடுத்தது வந்து சேலரி எவ்வளோ சேலரி அந்த சேலரின்ற அது வந்து ரியல் என்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணினாங்க. சேலரி பிரேக் கொடுத்துட்டு காமா கொடுத்துட்டு என்டர் பண்ணுவமாக இருந்தால் இப்போ இந்த வேல்யூஸ் போய் எங்களுக்கு வந்து இன்சர்ட் ஆகிடும். இதே மாதிரி இன்னும் ஒரு வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறோம். வேல்யூஸ் ஐடி கொடுக்குறோம், அதே மாதிரி நேம் கொடுக்குறோம், அடுத்தது வந்து அட்ரஸ், அடுத்து சேலரி இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு ப்ரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு காமா கொடுத்து செமிகோலன் கொடுத்துட்டு என்டர் பண்ணுவமாக இருந்தால் இந்த வேல்யூஸும் போய் நாங்கள் க்ரியேட் பண்ண யூசர் என்ற டேபிளில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அங்கே வந்து யூசர் என்ற டேபிள் தான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் என்டர் பண்ணுவமாக இருந்தால் நாங்கள் க்ரியேட் கொடுத்த 3 வேல்யூஸும் வந்து வரும். இப்படி தான் வந்து Sqlite 3 அதை பயன்படுத்தி டேபிளும் க்ரியேட் பண்ணி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி டேபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுற தொடர்ந்து .tables என்று கொடுத்துட்டு என்டர் பண்ணுவமாக இருந்தால் இப்போ எங்களுக்கு யூசர் என்ற டேபிள் மட்டும்தான் இருக்குது. தொடர்ந்து செலக்ட் பண்ணுறோம். முதல் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அண்ட் எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து எடுத்துனாங்க. இப்போ வந்து செலக்ட் ஐடி நேமையும் மட்டும்தான் எடுக்க போகிறோம். செலக்ட் ஐடி நேம் ஃப்ரம் யூசர் என்ற டேபிள் காமா கொடுத்துட்டு என்டர் பண்ணுவமாக இருந்தால் அந்த யூசர் என்ற டேபிளில் இருக்கிற ஐடியும் நேமும் வந்து வரும். தொடர்ந்து செலக்ட் நேம் ஃப்ரம் யூசர் என்ற டேபிளில் செலக்ட் நேம் ஃப்ரம் யூசர் வேர்
அங்கே வந்து கண்டிஷன் கொடுக்கணும். கண்டிஷன் salary greater than 150 என்று கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு என்டர் பண்ணுவோமாக இருந்தால் இனி வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து 15,000 விட 50,000 சேலரியை விட கூடின அகளோட நேமை வந்து செலக்ட் பண்ணுறோம். இப்படித்தான் வந்து Sqlite 3 பயன்படுத்தி ஒரு டேபிளுக்கு வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணுறது, அதிலிருந்து இப்படி குவாரி எழுதி இப்படித்தான் வந்து Sqlite 3 பயன்படுத்தி டேபிளும் டேட்டாபேஸ் அதில் வந்து கிரியேட் பண்ணுறது. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.